லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அனிதா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. என்கிட்ட பேச மாட்டியாக்கா? அப்பா சாவுக்கு ரஜினி தான் காரணம்னு எல்லாரும் சொன்னப்போ வீட்டுக்கு வந்து ரஜினிக்கு சப்போர்ட்டா நின்ன. ரஜினி அந்த தப்ப பண்ண மாட்டான்னு நீ அவ்வளவு உறுதியா சொன்ன. ரஜினி தப்பு பண்ண மாட்டான்னு தோணுன உனக்கு உன் கூட பிறந்த தம்பி தப்பு பண்ண மாட்டான்னு தோணலையாக்கா? அப்பாவை இழந்துட்டு நிக்கிறேக்கா. உன்னையும் அம்மாவையும் விட்டா வேற யாருக்கா இருக்காங்க? நீங்க என்ன விரட்டி விட்டா நான் எங்க போவேன்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களையும் என்னால இழக்க முடியாதுக்கா. இந்த மாதிரி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட அவ்வளோ சொன்னேன். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியவனா நீ? உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு தகுதி இருக்கு அந்த குடும்பத்துக்கு? சொல்லுடா. கோவத்துக்கும் வருத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பார்த்திபா. இப்படி உன்னை பார்க்க எங்களால முடியல. இதுக்கு தாண்டா நான் பயந்தேன். உன்ன இந்த கோலத்துல அந்த குடும்பம் என்ன பார்க்க வச்சிருச்சுன்னு நான் பரிதவிச்சிட்டு இருக்கேன்டா. ஆனா ரஜினி ரஜினி கிட்டயும் நான் சொன்னனே, அவளும் கேட்கல. அவ இப்ப எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கலாம். அவளுக்கும் கஷ்டம் இருக்கலாம். ஆனா நஷ்டம் நமக்கு தானே பார்த்திபா. இனி நம்ம அப்பா திரும்ப கிடைப்பாரா சொல்லு? என்னோட தப்புதான்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா. எல்லாமே என் தப்புதான்க்கா. சரி, இப்போ எப்படி இங்க வந்த? அம்மாவையும் உன்னையும் பார்க்க வீட்டுக்கு தான் வந்த. ஆனா நீ கோயிலுக்கு கிளம்பி வரேன்னு தெரிஞ்சு நான் உன் பின்னாடியே வந்துட்டேன். சரி, எதுக்கு பார்க்க வந்த? அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, நாளைக்கு அப்பாக்கு 40வது நாள் காரியம் பண்ணி பூஜை பண்ணணும்ல, அத நம்ம சேர்ந்து செய்யலான்னு பேசதான் வந்தேன். அக்கா, நான் இல்ல பார்த்திபா, அந்த முடிவை இப்ப நான் எடுக்க முடியாது. என்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல பார்த்திபா. ஓ, அம்மா சொல்லணும்னு சொல்றியாக்கா? வாக்கா பேசலாம், அம்மா கிட்டே போய் பேசலாம். இல்ல பார்த்திபா, அம்மாவும் முடிவெடுக்க முடியாது. உன்னையும் அம்மாவையும் தாண்டி இதுல முடிவெடுக்க வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? அத்தைக்கு. அத்தை வந்திருக்காங்க பார்த்திபா.
அத்தையா? ஆமா, அவங்கதான் நாளைக்கு பண்ண வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவே அத்தையை தாண்டி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. உனக்கே தெரியும்ல. நீ நாளைக்கு பூஜையில இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு அனுமதி தர வேண்டியது அத்தைதான். நீ அவங்க கிட்ட தான் பேசணும். அவங்க சொல்றத மீறி நானும் அம்மாவும் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கும். சரிக்கா, நான் பேசுறேன். போலாம் வாக்கா. எங்க வந்த? உன்னை எங்க வந்தன்னு கேட்டேன். இது அப்பாக்காக நடக்கிற பூஜை. இதுல நான் கலந்துக்க வேண்டாமா? ஆமாண்டா, ஆமா. நீ இந்த குடும்பத்துக்கு தூரத சொந்தம் பாரு. அதனால விருந்தாளி மாதிரி வந்து கலந்துட்டு போலான்னு வந்திருக்க. அதானே? என்ன இதெல்லாம் நீ இருந்து ஏற்பாடு செய்யணும். நாங்க வந்து கலந்துக்கணும்டா. ஆனா நீ என்னடான்னா உங்க அப்பட கொன்னவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து பூஜையில கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா பாக்குற? அனிதா எல்லாத்தையும் சொல்லிட்டா. உனக்காக நான் என் தம்பி கிட்ட சண்டை போட்டு என் கௌரவத்தை கூட பார்க்காம அங்க வந்து தங்கி இருந்து எல்லாத்தையுமே செஞ்சனே, அதெல்லாம் எதுக்குடா? இப்படி என் தம்பிக்கு ஏமனாகவா? தப்புதான், எல்லாமே என்னோட தப்புதான். நான் கால் அட்டன் பண்ணி பேசிருக்கணும், இல்லனா திருப்பி கூப்பிட்டாச்சு என்னன்னு கேட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பாத்தியா அனிதா, பாத்தியா? இப்ப கூட அவங்க தப்பெல்லாம் அவன் தலையில போட்டுட்டு இருக்கான். பேச வேண்டியதெல்லாம் நிறைய பேசிட்டேன். ஏண்டா, அதெல்லாம் ஒரு குடும்பம்னுட்டு அது இன்னும் தலையில தாங்கி வச்சு நிக்கிறியோ? இங்க வந்து இப்படி அழுது மன்னிப்பு கேக்குறியே, இது எல்லாமே உன் வார்த்தையில தான்டா இருக்கு. உன் செயல்ல ஒண்ணுமே இல்லையேடா. ஏய், உன்கிட்டதான் பேசுறேன், என்ன முழிக்கிற? அன்னைக்கு அவ அதான் அந்த ரஜினி பொட்டியை தூக்கிட்டு கிளம்பும் போது நீயும் கிளம்பி வந்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நீ அங்க போ, நான் இங்க இருக்கிறேன்னு ஒரு உருப்படாத முடிவு எடுத்த. இன்னைக்கு அது எங்க வந்து நிக்குது பாத்தியாடா? உங்க அப்பனே இல்ல நாய் போச்சு. இப்ப கூட அந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அங்க இருக்க உனக்கு எப்படா மனசு வந்துச்சுன்னு கேக்குறேன். அந்த கொலைகாரங்க கையால வாங்கி திங்க உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? பேசாத, நீ பேசாத. என்னமோ விருந்தாளி மாதிரி பூஜையில கலந்துக்கிறதுக்கு தானே வந்திருக்க. பாவண்டா, உங்க அம்மா எப்படி ஆயிட்டான்னு பார்த்தல்ல. அனிதாவும் உங்க அம்மாவும் தன்னந்தனியா கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. ஆனா உங்களுக்கு வீடு வாசல் புள்ள புருஷன் எல்லாமே இருக்குடா. இவங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் நல்லாடிட்டு கிடக்குறாடா அனிதா. ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்க வந்து தாய்க்கு பிள்ளையா செய்ய வேண்டியதெல்லாம் செய். இதுக்கு
அதுக்கு மேலையும் ரஜினி 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 குடும்பம்னு அங்க போய் உறவு கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது சொல்லிட்டேன். ஏண்டா, அவ தன்னோட குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறா. இப்ப வரைக்கும் அவ அந்த குடும்பத்தை விட்டு கொடுத்துருக்காளா? அவளை பார்த்து கூட வாடா உனக்கு புத்தி வரல. நம்ம குடும்பத்தை பாரு, அதை யாரு பார்த்துப்பான்னு உனக்கு தோணவே இல்லையாடா? அப்பா, நான் அவளெல்லாம் ஒண்ணுமே சொல்லலப்பா. அவ அங்கேயே இருந்து அவ குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டோம். ஆனா நீ வந்து உன் குடும்பத்தை பாத்துக்கணும். உன்னால அவளை விட்டுட்டு வர முடியாதுன்னா நாளைக்கு பூஜைக்கு அவளை கூட்டிட்டு வா. அனிதா, நீ போன் பண்ணி நாளைக்கு அவளையும் வர சொல்லு. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். அப்படி சொன்னது நான் தானேடா. அதனால நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாளைக்கு அவ வரட்டும். நான் அவகிட்ட பேசி நீயும் அவளும் ஒன்னாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறேன். அவளும் என்னடா பாக்குற? கிளம்பு போ. போய் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர வழிய பாரு. புரியுதா? எப்படி ஆயிட்டான்னு பாத்தீங்களா? இவனை எப்படி பார்க்கவா நாங்க பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தோம். எல்லாம் சரியாயிடுமா? என் தம்பி சாமியா இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். ஹலோ அனிதா. அனிதா, கால் பண்ணிருக்க, சொல்லு. நீ கால் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன விஷயம் சொல்லு. நீ எனக்கு கால் பண்றதுக்கு காரணக்காரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீ கால் பண்ணிருக்க, என்ன விஷயம்னு சொல்லு. எந்த காரணமும் இல்லாம உனக்கு போன் பண்ணி சாப்பிட்டியா தூங்குனியான்னு விசாரிக்கிற நிலைமையில நான் இல்ல. அனிதா, இங்க பாரு, ஊர்ல இருந்து அத்தை வந்திருக்காங்க. நாளைக்கு அப்பாக்காக ஒரு பூஜை பண்ண போறோம். நாளைக்கு நீ வரணும்னு அத்தை சொல்ல சொன்னாங்க. அதுக்காக தான் கால் பண்ணேன். நிச்சயமா வர அனிதா, நிச்சயமா வர. என் பக்கத்துல இருந்து எவ்வளவோ தப்பு நடந்து போச்சு. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதையெல்லாம் சரி பண்ணிக்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கூட அனிதா. எதை பத்தியும் யோசிக்காம நான் ஒன் சைடாவே நடந்துக்கிட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு தான். இங்க பார், உனக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ இவ்ளோ பெரிய தப்பு, இவ்ளோ பெரிய இழப்பு வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கிறேன்னு கேக்குற. எங்க இழப்ப உன்னால சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது அனிதா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் மாமாவோட உயிர் போனதுக்கு நானும் ஒரு காரணம் தாங்கிற வலிய தாங்கிக்கிட்டு தான் நான் வாழ்ந்தாகணும். ஆனா இவ்ளோ பெரிய தப்பு பண்ண என்ன பூஜைக்கு வர சொல்ற பாத்தியா? இதுவே எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு அனிதா. மாமா ஆசைப்பட்ட மாதிரி அங்க வந்து அவருக்கு பிடிச்ச மருமகளா வாழணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. நாளைக்கு நான் கண்டிப்பா வருவேன் அனிதா. மருமகளா அவருக்கு செய்ய வேண்டியதை நான் நிச்சயமா செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் டி.
பார்த்திபா, ம் சொல்லுங்க. நாளைக்கு மாமாவுக்கு கோவில்ல பூஜை பண்ணி சாமி கும்பிட போறாங்களாம். அனிதா என்ன வர சொன்னா. அவளே கால் பண்ணி வர சொன்னாளா? ஆமா, அவதான் பேசினா. அவதான் என்ன வர சொன்னா. அனிதா எல்லாத்தையும் மறந்து வீட்டுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. இன்னைக்கும் அதே மாதிரி அவ எனக்கு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர சொன்னா. நீதான் என் மேல கோவத்துல இருக்க. பார்த்திபா, என்ன ஒண்ணு சொல்லாம அமைதியா இருக்க? நானும் இன்னைக்கு அனிதாவை பார்த்தேன். ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஏன் என்கிட்ட சொல்லாம விட்ட? அப்போ நம்ம 2 பேரையும் மன்னிச்சிட்டாங்களா? அதனால தான் கோவிலுக்கு வர சொல்றாங்களா? ஆனா நான் கோயில் போறதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? பார்த்திபா, டென்ஷன் ஆகாம என்ன கண்டிஷன்னு சொல்லு. உன்னை இங்கே விட்டுட்டு வந்தாதான் பூஜையில கலந்துக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. இல்ல, வாய்ப்பே இல்ல. அனிதா அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டா. அவ பழைய மாதிரி இல்லன்னு தான் எனக்கு தோணுது. கரெக்ட் தான். இந்த கண்டிஷன் அனிதா சொல்லல. இத சொன்னது அத்தை. அத்தையா? ஆமா, எங்க அத்தை நாளைக்கு பூஜைக்காக ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, அத்தை அப்படி சொன்னாங்கன்னா அப்போ அனிதா எதுக்கு இந்த கோவிலுக்கு வர சொல்லிருக்கா? நம்ம 2 பேரும் இனிமே சேர்ந்து இருக்க முடியாதுங்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வர சொல்லிருப்பாங்க. சரி, அத்தை சொல்றத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப இந்த விஷயம் உனக்கு தெரியும்ல? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? பார்த்திபா, பார்த்திபா, நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லு. நீ அங்க வர வேண்டாம். வந்தா கண்டிப்பா எங்க அத்தையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க இந்த பிரச்சனையை லேஸ்ல விட மாட்டாங்க. எனக்கு புரியல, குழப்பமா இருக்கு. தெளிவா தானே சொல்றேன், வர வேண்டாம். இதுல என்ன குழப்பம்? சரி, நான் வரலன்னா நீ மட்டும் போவியா? அப்போ என்னை விட்டுட்டு வான்னு அவங்க கேட்டதுல உனக்கு சம்மதமா? ஒண்ணு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி அத்தை கிட்ட பேசணும், இல்ல நான் வந்து பேசணும். நீ என்கிட்டயே சரியா பேச மாட்டேங்கிற, அத்தை கிட்ட போய் பேசுவியா? நீ என்ன பண்ண போறன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் உன் மனசுல எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னு ஒண்ணுமே தெரியலையே. எனக்கும் அது தெரியலங்க. இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா இது நம்ம பிரச்சனை. நம்ம எப்ப வேணா பேசி சரி பண்ணிக்கலாம். ஆனா அத்தை கிட்ட போனா கண்டிப்பா வேற மாதிரி தசை திருப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பார்த்திபா, நான் வரேன். நானே வந்து அத்தை கிட்ட பேசுறேன். எனக்காக உங்க அத்தை கிட்ட நானே பேசிக்கிறேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியலன்னு சொல்ற. நீ என்ன பண்ண போறன்னு எனக்கும் தெரியாது. ஆனா நான் உன்னை எப்பவுமே விட்டுட்டு போறதா இல்ல. நாளைக்கு நாம 2 பேரும் கோவிலுக்கு போறோம். அம்மா, அம்மா, டேய், டேய், டேய். அம்மா, என்ன
நேரா வந்து கால்ல விழுந்துட்டா நீ செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? கால்ல கையில விழுந்துட்டா ரஜினி எப்பேற்பட்ட மரியாதையான பொண்ணுன்னு நான் நம்பிடணுமா? எப்ப மரியாதைங்கிறது வெளியில ஊருக்கு தெரியற மாதிரி காட்டிக்கிறதுலாம் இல்ல, எல்லாம் உள்ளேயே மனசுக்குள்ள இருக்கணும். சரி, உங்க பிரச்சனையில் நாங்க எடுத்த முடிவுக்கு உனக்கு சம்மதம் தானே? அனிதா உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாளே. ஏய், என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திருதிருன்னு முழிக்கிற? என்ன பிரச்சனை, என்ன முடிவு? அனிதா என்கிட்ட எதுவும் சொல்லல. ஏ அனிதா, என்ன நீ இவகிட்ட எதுவுமே சொல்லலையா? அத்தை, சரி விடு, நீதான் வந்துட்டல்ல, நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தப்புல எனக்கும் பங்கு இருக்கு பாரு, அதான் மிச்சம் இருக்கிற மரியாதையாவது காப்பாத்திக்கணும்ல. அம்மா, உங்க மேல என்ன தப்புமா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரி நான் உனக்கு நேரடியாவே சொல்றேம்மா. அன்னைக்கு உன்னை எங்க வீட்டுக்கு ஏத்த மருமகன் முடிவு பண்ணது நான் தானே. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு.